ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெத்திலி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். 5 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும். பூண்டு தட்டி சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த கிரேவிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் சின்ன கப்பில். இப்போ அந்த நெத்திலியை அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அந்த தொக்கு கொதிக்கிட்டோங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நெத்திலியும் நல்லா வெந்துட்டுருக்கோம். கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாங்க. சூப்பரான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தொக்கு ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.